நான் லக்ஷ்மி. இது பெட் டைம் ஸ்டோரி. கதையோட பெயர் மாடப்புறா. ராணிப்பூர்ல திரண்ராஜ்ன்ற மன்னன் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தான். அவனோட ஆட்சி சரியில்லாததால நிறைய பசி பஞ்சம் அந்த ஊர்ல வர ஆரம்பிச்சது. இப்படியே போயிட்டு இருந்தது. அந்த மன்னன் அந்த ஊர் மக்களை ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான். அப்படி ஒரு நாள் அந்த மன்னன் ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, பசி பஞ்சம் நிறைய இருக்கிறதால நீங்க உங்க வீட்டுல வளர்க்குற பிராணிகளை எனக்கு சாப்பிட உணவா கொண்டு வந்து தரணும் அப்படின்னு சொன்னானாம். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இவனோட கொடுமைக்கார எண்ணத்தை நினைச்சு ரொம்பவே வேதனைப்பட்டாங்க. நமக்கு சாப்பாடு இல்லைனாலும் நாம வளர்க்குற கோழி புறா கழுதைக்கு ஏதோ சாப்பிட கொடுத்து வளர்த்துட்டு அது கொடுக்குற முட்டைகளை சாப்பிட்டு நாம வாழ்றோம். இந்த மன்னன் நமக்கு நல்லது செய்யலைனா கூட பரவாயில்ல, இப்படி நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு அந்த ஊர் மக்கள் பேசிக்கிட்டாங்களாம். அடுத்த நாள் ராமு வீட்டில இருந்து கோழியை அந்த மன்னன் எடுத்துட்டு வர சொல்லி அதை அரண்மனை சமையல்காரர்கிட்ட சமைக்க சொல்லி கொடுத்தாராம். அதுக்கு அடுத்த நாள் சோம்நாத் வீட்டில இருந்து கழுதையை கொண்டு வர சொன்னானா. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் வீட்டில இருந்து ஒரு விலங்குகளா கூட்டிட்டு வர சொல்லி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தானா. நாளுக்கு நாள் அவனோட கொடுமை தாங்க முடியாம மக்கள் ரொம்பவே வேதனையோட இருந்தாங்க. அப்போ ரவிராஜன்ற ஒருத்தர் ஒரு யோசனை பண்ணாரு. நாளைக்கு மன்னன் நம்மளோட மாடப்புறாவை தான் உணவாக்கிக்க கேட்பாரு, நாம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நைட்டு அந்த ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் அவர் ஒரு யோசனை சொன்னாராம். அந்த ஊர் மக்கள் சரிப்பா இந்த மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அடுத்த நாள் மாடப்புறாவை மன்னன் எடுத்துட்டு வர சொன்னாரு. ரவிராஜன் எடுத்துட்டு போனாரு. வழக்கம் போல ஆத்தோரத்துக்கிட்ட மன்னனுக்கு விருந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்க அந்த மன்னன் கோவமா, ஏய் சமையல்கார சாமு, எங்கேடா என் உணவு அப்படின்னு கேட்டானோ. அதுக்கு ரவிராஜன், என்கிட்ட இருக்கு மன்னா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். அப்படியே எப்படியடா சாப்பிட முடியும் முட்டாளே அப்படின்னு திட்டினானாம். இல்லை மன்னா, இது ஒரு வித்தியாசமான பறவை, இது சமைத்தால் மீண்டும் உயிரோட வந்துடும், அப்படியே சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு சைகை செஞ்சு அந்த புறாவை நீட்டினானா. உடனே மேல பறந்து போச்சான். எங்கேடா புறா அப்படின்னு மன்னன் கேட்டானா. ரவிராஜன் தண்ணீரை காட்டி, இங்கே இருக்கு பாருங்க மன்னா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னானா. பறவை மேலேயே பறந்துட்டு இருந்துச்சு. அதோட நிழல் தண்ணீர்ல தெரிஞ்சுட்டே இருந்தது. அதை காட்டி ரவிராஜனும் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும், மன்னா தண்ணீர்ல புறா இருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல அந்த முட்டாள் மன்னன் புறாவை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக தண்ணிக்குள்ள விழுந்தான். அப்படியே அந்த ஆத்தோட அடிச்சுக்கிட்டும் போயிட்டான். புத்திசாலித்தனமா யோசிச்சு ஐடியா கொடுத்த ரவிராஜனை எல்லாரும் பாராட்டினாங்க. அப்புறம் அந்த ஊர்ல இருந்த மற்ற வீட்டு விலங்குகளும் சந்தோஷமா இருந்துச்சான். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து, முட்டாள் மன்னன் ராஜ்யம் முடிஞ்சுது, இனிமே ரவிராஜன் தான் மன்னன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்களாம்.